எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்டர்வியூவில் கேட்குற டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ்? அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன முக்கியமான விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் பிளானிங். பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்க போகிறோம், எப்போ ஒர்க்கை எடுக்க போகிறோம், என்ன மாதிரி ஒர்க்கு, அதுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்னு முன்கூட்டியே ப்ராப்பராக பிளானிங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு ப்ரியர் இன்டிமேஷன் டு யூட்டிலைசேஷன் ஏரியா ஆர் கன்சியூமர்ஸ். எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீட் பண்ணுற யூட்டிலைசேஷன் ஏரியா ஆர் கன்சியூமருக்கு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்க போகிறோம், இத்தனை மணி நேரம் பவர் ஷட் டவுன் ஆகும்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனியில் எல்லாம் பவர் சப்ளை பாய்லருக்கு போகலாம், எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸுக்கு போகலாம், ரியாக்டருக்கு போகலாம், கெமிக்கல் ப்ராசஸிங் போன்ற முக்கியமான மிஷினரிக்கு போகலாம். இது போல் இடத்துல எல்லாம் சடனாக பவரை கட் பண்ணிட்டா எக்யூப்மெண்ட் ஹெவியாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க மிஷினரிஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷட் டவுன் பண்ணி நமக்கு கிளியரன்ஸை கொடுப்பாங்க. அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ சப்ளையை ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஷட் டவுன் பண்ணாமல் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க ஆல்டர்னேட்டிவ் சப்ளை சோர்ஸை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டிஎன்இபியில் ஷட் டவுன் எடுக்கும்போது இன்னைக்கு இந்த ஏரியாவில் பராமரிப்பு பணிக்காக மின்தடை இருக்குன்னு நியூஸ் பேப்பரில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ரியர் இன்ஃபர்மேஷன் பவர் கன்சியூமர் ஆகிய நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் மெட்டீரியல் அண்ட் மேன் பவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிளானிங் தான். டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன ஒர்க் எடுக்க போகிறோம், அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸு, டூல்ஸு, அப்புறம் தேவைப்படும் ஸ்பேரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும்னு கரெக்டான மேன் பவரை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஷட் டவுன் பண்ண பிறகு ப்ராப்பர் மெட்டீரியலோ இல்லை ப்ராப்பர் மேன் பவரோ இல்லைன்னா ஒர்க்கை கரெக்டான டைமில் முடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் லோடிங் ஸ்டேட்டஸ். டிரான்ஸ்ஃபார்மரை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ கனெக்டிங் லோட்ஸ் இருக்குது, அது ப்ரெசண்ட்டாக எவ்வளோ லோடை எடுத்துகிட்டு இருக்குது, இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்ஸிமம் எவ்வளோ லோடு எடுத்துருக்கு, அப்புறம் ஆவரேஜாக எவ்வளோ லோடு எடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எல்லாம் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாலோ அப் த ஒர்க் பர்மிட்ஸ். எந்த டிரான்ஸ்ஃபார்மரை மெயின்டெனன்ஸ் எடுக்க போகிறோமோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் எண்டில் ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒர்க் பர்மிட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் கிளியரன்ஸோட சேர்த்து மற்ற சேஃப் ஒர்க் பர்மிட்டும் தேவைப்பட்டால் அதையும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஷட் டவுன். டிரான்ஸ்ஃபார்மர் லோடை கூடுமான வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் ஃபீடர்ஸை ஐசோலேட் பண்ணணும். இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்கை ஐசோலேட் பண்ண பிறகு ஏதாவது பேக் ஃபீடிங் இருக்கா இல்லை ஏதாவது வோல்டேஜ் அசார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போத்த எண்ட்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எர்த்திங் பண்ணணும். பிறகு சரியான லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ஒர்க் எக்ஸிக்யூஷன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்கு என்ன வேலை கொடுத்தா ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க, அதோட சீக்கிரம் முடிப்பாங்கன்னு கரெக்டாக பார்த்து ஒர்க்கை அசைன் பண்ணணும். அதாவது ரைட் ஒர்க்கை ரைட் பர்சனுக்கு கொடுத்து சரியான மேன் பவர் எஃபிஷியன்சியை யூட்டிலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அண்ட் ரிசல்ட் அனாலிசிஸ். டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான டெஸ்டிங்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி கிடைக்கிற டெஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் அண்டர் லிமிட்டேஷனில் இருக்கான்னு ரெஃபரன்ஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். முடிஞ்சால் ப்ரீவியஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது அப்நார்மாலிட்டி ஃபைண்ட் பண்ணால் அது ரிலேட்டடாக ட்ரபுள் ஷூட்டிங்கை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் கிளீனிங். கிளீனிங் ஒர்க்கு ஒரு பார்ட் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. நாம் மெயின்டெனன்ஸ் எடுக்கிற டிரான்ஸ்ஃபார்மரும் அதோட சரௌண்டிங்ஸும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் ஃபார் பேக் டு நார்மல் அண்ட் ரெடி டு டிரான்ஸ்ஃபார்மர் எனர்ஜைஸ். டிரான்ஸ்ஃபார்மருக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு டிரான்ஸ்ஃபார்மரை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு ரெடின்னு பர்மிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளியரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டு எனர்ஜைஸ் த டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணுறதுக்கான எல்லா கிளியரன்ஸையும் எடுத்த பிறகு டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணணும்.
ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ண பிறகு கனெக்டிங் லோட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மரோடைய ப்ரெசன்ட் லோடிங் ஸ்டேட்டஸை நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணணும். இந்த ரிப்போர்ட்டில் டெஸ்டிங் வேல்யூஸு, யூஸ் பண்ண ஸ்பேர் டீட்டெயில்ஸு, என்ன ஒர்க் பண்ணோம்னு அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிற ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாம் தான் மினிமம் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸில் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதே சமயம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பொறுமையாக பண்ணுறதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோ இல்லை ஏதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபால்ட்டுனால ட்ரிப் ஆகும்போது ஹேண்டில் பண்ணும் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் ஆர் ட்ரபுள் ஷூட்டிங் டைமில் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பர்சூட் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸை கேரி பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆகியிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சி நாம் ஸ்பாட்டுக்கு போகிற டைமுக்குள்ளே தான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நாம் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனை பொறுத்து டிசிஷன் மேக்கிங், அதாவது எடுக்கக்கூடிய முடிவு எஃபிஷியன்சியாகவும் ரிலையபிளாகவும் இருக்கணும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.